உங்களை திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கள்ளத்தீர்க்கதரிசிகள் யூதாவின் மனுஷருக்கு பொய்யான அஸ்திவாரத்தை போடுகிறார்கள். அந்த அஸ்திவாரத்தின் மீது அவர்கள் தங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்பினால் முடிவில் அவர்கள் எல்லோரும் அழிந்து போவார்கள். அவர்களுடைய நம்பிக்கை நிறைவேறாது. எரேமியா தீர்க்கதரிசி யூதாவின் மனுஷருக்கு நல்ல அஸ்திவாரத்தை போடுகிறார். கர்த்தருடைய மெய்யான வார்த்தையே பலமான அஸ்திவாரம். இதன் மீது அவர்கள் தங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு உடனே விடுதலை கிடைக்காது. கள்ளத்தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற பிரகாரம் அவர்களால் 2 வருஷத்திற்குள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி போக முடியாது. அவர்கள் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷங்களுக்கு சிறையிருப்பில் இருக்க வேண்டும். அதன் பின்பு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திப்பார். அவர்களை தங்கள் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவார். அப்போது பாபிலோன் தேசத்தில் யூதர்களுடைய சிறையிருப்பு காலம் முடியும். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யூதா தேசத்து மனுஷர் அந்நிய தேசத்திற்கு சிறைப்பட்டு போகும்போது அவர்கள் எல்லோரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் வெவ்வேறு தேசங்களில் சிறை வைக்கப்பட்டார்கள். கர்த்தரே அவர்களை அநேக ஜாதிகள் மத்தியில் துரத்திவிட்டார். நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே அவர்களை துரத்திவிட்டவர். கர்த்தரே அவர்களை கூட்டிச் சேர்க்கப் போகிறவர். இவையெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாக அவருக்கு ஏற்ற வேளையில் நடைபெறும். பல ஜாதிகளுக்கும் பல இடங்களுக்கும் சிதறிப்போன யூதர்களை கர்த்தர் கூட்டிச் சேர்ப்பார். கர்த்தர் அவர்களை விலக்கி இருந்த ஸ்தலத்திற்கே அவர்களை திரும்பி வர பண்ணுவதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தருக்கு ஏற்ற வேளை வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு காணப்படுவார். சிதறிப்போன யூதர்கள் மறுபடியும் ஒரே தேசமாக கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் ஒரே தேசமாக கட்டி எழுப்பப்படுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவருடைய நல்வார்த்தையாய் இருக்கிறது. கர்த்தர் சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களை விடுவித்து அவர்களுடைய தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவார். அப்போது கர்த்தர் அவர்கள் மேல் சொன்ன தம்முடைய நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவார். யூதாவின் மனுஷர் அந்நிய தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டு தங்கள் தேசத்திற்கு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி வருவார்கள். அவருடைய மனதில் ஆறுதலும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கும். கர்த்தருடைய நல்ல வார்த்தை அவர்களுடைய ஜீவியத்தில் நிறைவேறும். கர்த்தருடைய கிருபையுள்ள வாக்குத்தத்தம் தங்களுக்கு நிறைவேறுவதை யூதர்கள் புரிந்து கொள்வார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து தங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று யூதர்கள் நம்புகிறார்கள். இந்த விடுதலைக்காக அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு நினைவுகளை கொடுக்கிறார். கர்த்தருடைய நினைவுகளும் இஸ்ரவேல் ஜனத்தாரின் நினைவுகளும் ஒன்றுபோல் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய நினைவுகள் அவர்களுடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் அவர்கள் எதிர்பார்க்கிற வேளையிலும் நிறைவேறவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தருடைய நினைவுகள் அவருடைய வேளையில் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக நிறைவேறுகிறது. கர்த்தர் அவர்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
சிறையிருப்பில் உள்ள யூதர்களுடைய மனதில் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் நிரம்பி இருக்கிறது. இந்த நினைவுகள் நிறைவேறும் காலத்திற்காக அவர்கள் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஒரு விருட்சத்தில் பூ பூத்து காய் காய்த்து அது பழுக்கும் காலம் வரையிலும் பொறுமையோடு காத்திருப்பது போல யூதர்களும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கும் நினைவுகள் நிறைவேறும் காலத்திற்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். யூதாவின் மனுஷர் எதிர்பார்க்கும் முடிவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் கொடுத்திருக்கும் நினைவுகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளாய் இருந்தாலும் யூதர்கள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையான காலங்களை நியமித்திருக்கிறார். ஆனால் அவர்கள் இப்பொழுது உபத்திரவத்தின் காலத்தில் இருக்கிறார்கள். நாம் இப்போது எப்படிப்பட்ட காலத்தில் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற நல்ல காலம் வரும் என்று பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். கர்த்தர் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே பரிபூர்ணமானதாகவும் மகிமையுள்ளதாகவும் இருக்கும். கர்த்தரே ஆதியில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவரே மனுஷரையும் சிருஷ்டித்தவர். கர்த்தர் வானத்தையும் பூமியையும் தம்முடைய நன்மைகளால் நிரப்பி இருக்கிறார். மனுபுத்திரருக்கு தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிரியைகள் எல்லாமே பரிபூர்ணமானது. கர்த்தர் எந்த காரியத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்காமல் அரையும் குறையுமாக செய்து அப்படியே விட்டுவிட மாட்டார். கர்த்தருடைய சித்தமும் பரிபூர்ணமானது, அவருடைய கிரியையும் பரிபூர்ணமானது. சிறையிருப்பில் இருக்கிற யூதாவின் மனுஷர் தங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர்களுக்கு கொடுப்பார். இதற்காக கர்த்தர் அவர்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறார். அவர்களுக்கு எப்படிப்பட்ட முடிவை கொடுக்க வேண்டும் என்பதும் அதை எப்போது கொடுக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய மனதில் ஏற்கனவே தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கிறது. நாம் பயப்படுகிற காரியங்களுக்கு தக்கபடி கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பதில்லை. நாம் விரும்புகிறது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்னும் நிச்சயமும் இல்லை. கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். கர்த்தர் தமக்கு சித்தமானது எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். நாம் விசுவாசத்தோடு எதிர்பார்க்கிற காரியங்களை கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு கொடுப்பார். கர்த்தரே நமக்கு எதிர்பார்ப்பை கொடுக்கிறவர். நாம் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறும் என்னும் விசுவாசத்தையும் கர்த்தரே நமக்கு கொடுக்கிறவர். யூதாவின் மனுஷர் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போது கர்த்தர் அவர்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி கொடுப்பார். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடும்போது கர்த்தர் நமக்கு காணப்படுவார். நாம் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டுபிடிப்போம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் போது நம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஜெபத்தில் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும். அவருடைய வார்த்தையின் மீது சார்ந்திருக்க வேண்டும். என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லும்போது அவருடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை தேட வேண்டும். தேடும்போது நிச்சயம் இல்லாதவர்களாக தேடக்கூடாது. கர்த்தரை தேடினால் அவரை கண்டுபிடிப்போம் என்னும் நம்பிக்கை நமக்குள் காணப்பட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு தேட வேண்டும். அப்போதுதான் அவரை கண்டுபிடிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் அரைகுறை மனதோடும் அரைகுறை இருதயத்தோடும் கர்த்தரை தேடினால் அவரை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அரைகுறையாக தேடினால் கர்த்தர் நமக்கு காணப்பட மாட்டார். யூதர்கள் பாபிலோனில் 70 வருஷம் சிறையிருப்பில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அதன் பின்பு கர்த்தர் அவர்களை அவர்களுடைய சுய தேசத்திற்கு திரும்ப அழைத்து வருவார். 70 வருஷத்திற்கு பின்பு கர்த்தர் செய்ய போகும் காரியங்கள். நான் உங்களை சந்திப்பேன். உங்களை இவ்விடத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். உங்கள் மேல் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்களுக்கு காணப்படுவேன். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்ப்பேன். நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன்.